கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு மாறி இருக்கிறாரு. இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க. பார்க்காத அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்க சேனலில் வீடியோஸ் இருக்குது, நிச்சயமாக பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் 1ஆம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தில் இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க. அந்த விதத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற போகுது. இவர்களுடைய பெயர்ச்சி பொதுவா நம்முடைய எல்லாருக்குமே குடும்பம், தொழில், வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல 3 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பார்க்கலாங்களா? மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்ததான் மே 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து மே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி, அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் தான் ரிஷப ராசிக்கு அதிபதி இல்லையா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க. இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே 31ஆம் தேதி புதன் பகவான், புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாரு. இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அந்த வகையில நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க மற்றவங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கே நல்லது நடக்கிறதாலையும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உங்களால கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு உங்க வேலை பாட்டுக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டை தான் மற்றவங்க நினைப்பாங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை ஏமாத்தணும், உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னே தான் மற்றவங்க நினைப்பாங்க. இந்த விஷயம் உண்மைதான விருச்சிக ராசி அன்பர்களே. நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களுடைய முதுகுல குத்தி இருப்பாங்க. கூட போறதவங்களா இருக்கட்டும், பெத்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கவே மாட்டாங்க. அது இப்ப வரைக்கும் சில சமயங்கள நினைப்பீங்க, என்னடா ஒரு சாபக்கேடு, நமக்கு மட்டும் இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், குடும்பத்துடைய நன்மைக்காக தான் நம்ம பாடுபடுறோம், ஆனா நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு என்னவோ கடவுள் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு நிறைய டைம் பாத்தீங்கன்னா உயிரையே மாச்சிக்கலான்னு கூட நினைச்சிருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைதான விருச்சிக ராசி அன்பர்களே? உண்மைன்னு நினைச்சீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய பொது குணங்கள். சரிங்க மேடம், நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. யாரையும் நம்பாதீங்க. கஷ்டமா புலம்பாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்தந்த விஷயத்துக்குலாம் நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்க. ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும், மே மாத பலனை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 100%க்கு 88% உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. ஸோ இப்ப சந்தோஷமா இருக்குங்களா? மீதி இருக்கக்கூடிய அந்த சதவீதமும் எனக்கு சாதகமா இருக்கணும்னாக்க என்ன மேடம் பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க, கேளுங்க, எல்லாமே வெற்றியை கொடுப்பார்.
ஸோ அந்த வகையில தான் இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லலாம். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதத்துல இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்திலையும் உற்சாகம் உண்டாகும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பணம் செலவு செய்யவே நீங்க தயங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வரவு உங்களுக்கு வந்து கை நிறைய பணம் கிடைக்க போகுது. நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய உதவிகளும் உங்களுக்கு பக்கபலமாக நிக்குங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் போற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கலாம், இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட போகுது. புரியுதுங்களா? உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை வந்து உதாரணப்படுத்தி உங்களுடைய மேல் அதிகாரி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகள்ல நீங்க சிறப்பான நன்மதிப்பு பெற போறீங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால எச்சரிக்கையா இருப்பது ரொம்பவே நல்லது. நிறைய வந்துட்டு நீர் பருகிறது, மோர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய பர்சனல் விஷயத்துல அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுடைய வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க விருச்சிக ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா பணம் செலவு செஞ்சு உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. நகை நட்டு வாங்குற ஒரு யோகமான அமைப்பும் இந்த மாசத்துல விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கு. மனசுல உற்சாகம் பிறக்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நான் செய்யறேன் நீ செய்யறேன் அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமா இருக்கும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயருங்க. விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசியல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தீவிர முயற்சிகள்னால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகாது இந்த மாசத்துல. ஒரே விஷயம் தாங்க, எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் உங்களுடைய தலையில கிரீடம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வான அமைப்பை பார்க்க போறீங்க. மேலும் மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு யோகமான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கு. அடுத்ததா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தானே நம்மளுடைய விருச்சிக ராசி. அந்த வகையில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி கவனமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலைகள்ல மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. குடும்பத்துல இருப்பவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சில்லறை சண்டைக்கெல்லாம் நீங்க வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தான் கொடுக்கும். கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்குள்ள மன வருத்தம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாக்க ரொம்பவே நல்ல ஒரு குடும்பமா இருக்கும். அடுத்த பிள்ளைங்க கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைப்பிடிங்க. அது ரொம்பவே நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்மளை வந்து எதிரியா தான் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க கிட்ட வீண் விவாதங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நிறைய பணிகள் தடைப்படும். அதுல ஒரு கவனம் இருக்கட்டும். அதுதான் அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் நிமித்தமான நீண்ட தூர பயணம் போக வேண்டியிருக்கும். அந்த பயணம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். அடுத்தா உங்களுடைய எதிரிகள் வகையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவங்க என்ன செய்யறாங்கிறத ஒரு கண்ணோட்டம் வச்சுக்கோங்க. கலைத்துறையினருக்கு உங்களுடைய முயற்சிகளின் பேர்ல புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியா பாக்குறப்பவும் சிறப்பாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. இத்தனை நாட்களாக பின்தங்கி இருந்த உங்களுடைய நிலை வந்து முன்னேற்ற பாதைக்கு போக போகுது.
ஒரே வரியில சொல்லணும்னாக்க நல்ல முன்னேற்றமான மாதங்க. இந்த ஒரு மாதமே இந்த வருடம் முழுக்க உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பா இருக்கும். அடுத்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அவங்க சின்னதா உடல் உபாதைகளை சொன்னாங்கனாலையும் சரி, உடனடியா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போறதுக்கான ஒரு நிலை ஏற்படலாங்க. நல்ல பணப்புழக்கம் இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும். உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது, உங்களுடைய மரியாதை உயரப்போகுது. உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழ் கொடி கட்டி பறக்க போகுது. ஆனா ஒரு விஷயம், மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பேச்சுல நிதானம் இருக்கட்டும். வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்தீங்கன்னா போதுங்க. விருச்சிக ராசியோட வெற்றிக்கு குறையே கிடையாது. குடும்பத்திலயும் சரி, தம்பதிகள் கிட்டேயே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும். பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு யோகமான காலகட்டங்க இது. மேடம் சொல்றதெல்லாம் ஓகே, எல்லாமே சூப்பரா இருக்கு. 88% கிடையாது, 100% எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதத்துல நான் எந்த கடவுளை வழிபாடு செய்யட்டும், எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாக்க எனக்கு வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அற்புதம். ஏன்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். நீங்க எப்பப்பெல்லாம் முருகா முருகான மனம் உருகி வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும். முடியவே முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த தருணத்துல முருகப்பெருமான நினைங்க. என் அடி பாதாளத்துல இருந்தாலும் சரி, உங்களை அப்படியே கைப்பிடிச்சு உச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய யோகமான அமைப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவாரு. முருகா அப்படி நீங்க அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே கண்கண்ட தெய்வம்னாக்கா அவர் தான். அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க. இல்ல முடியாது அப்படின்னாக்கா முருகப்பெருமானை போற்றி போட்டுட்டு இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ ஒவ்வொரு நாளும் சிறப்பே, ஒவ்வொரு வேலையும் வெற்றியே. புரியுதுங்களா? உங்களோட மதிப்பு மரியாதையெல்லாம் எல்லாமே போச்சு மேடம். இப்பெல்லாம் என்னை யாரும் மதிக்கிறது இல்ல, பணத்தை இழந்துட்டேன், மதிப்பு மரியாதை எல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, அதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். யார் ஒருத்தங்க முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்களோ உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒரு நாளும் கலங்கப்படாது. புரியுதுங்களா? சோ அதை வந்துட்டு கௌரவப்படுத்தக்கூடிய விதத்துல நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. செல்வம் சேரக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மே மாதத்துல 11, 12ஆம் நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. மத்தவங்க கிட்ட பேசுறப்ப முதல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, விருச்சிக ராசி வாயை கட்டுப்படுத்தினா போதும், நிறைய உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடும். அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோன்னாக்கா 5, 6 அந்த நாட்களை பயன்படுத்தினாக்கா நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு இன்னும் நீங்க மேம்படுத்திக்க முடியும். அவ்வளவுதாங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாதம், வேற எதுவுமே இல்லை. ஸோ அதான் சிம்பிளா சொல்லி முடிச்சாச்சு. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. வெற்றிவேல் முருகனை வழிபாடு செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பையும் இந்த மாதம் கொடுத்திருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.